வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம ஏதாவது ஒரு அப்டேட் வந்து நம்ம சரி, சிவில் சர்வீஸாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ் இருந்தாலும் எந்த தேர்வாக இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி போட்டுட்டோம் இன்னைக்கு ஆல்ரெடி. ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்த பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பேசியிருக்கோம். இது என்னன்னா, சிவில் சர்வீஸ்ல 2026 இருந்து என்ன மாற்றம், தட் இஸ் குடிமைப்பணி தேர்வில் கொண்டு வரப்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றம் என்ன மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். ஸோ இது ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்க சிவில் சர்வீஸ் எழுதுறீங்க அப்படின்னா, எழுதுற மூடில் இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அதில் எழுதுன ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், மாற்றப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்க தரவா தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு இதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகும் என்பதை பத்தி புரிஞ்சுக்கும். சரிங்களா? அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்ல கொஞ்சம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல உள்ள ரூலை நம்ம தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை நான் தமிழாக்கம் பண்ணல, ஆங்கிலத்தில் இருக்கும், நான் தமிழ்ல தான் பேசுவேன். ஓகே, ஸோ இது எப்படின்னா, ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் பாருங்க. குடிமைப்பணி தேர்வுகளை நடத்தும் மத்திய தேர்வாணையம், தட் இஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேர்வில் கொண்டு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த தேர்வில் கொண்டு வர மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். மிகப்பெரிய மாற்றம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இதுல குடிமைப்பணி தேர்வு எழுதுறவங்க அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அது மட்டுமல்லாது இதை தாண்டி பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஆசிரியர்கள், பயிற்றுனர்கள், இப்போ போட்டித் தேர்வு நடத்துறவங்க, எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, எக்ஸாமுக்கு கோச்சிங் பண்றாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதனால இது 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 ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறனால நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம், பேசுறோம். பாருங்க, ஒரு 7-8 பாயிண்ட் இருக்கு. அது கண்டிப்பாக வரி வரியாக நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஃபைன். முதல்ல, if you are already appointed in the Indian Administrative Service or Indian Foreign Service from the any earlier exam, இதுக்கு முன்னக்கிட்ட உள்ள ஒரு எக்ஸாம்ல நீங்க ஆல்ரெடி ஐஏஎஸ் ஆகோ ஐஎஃப்எஸ் ஆகோ இருந்தீங்கன்னா, யூ கேனாட் அப்பியர் இன் சிஎஸ்சி 2026. இது ஏற்கனவே இருக்க ரூல் தான். அந்த ரூல் படி எப்படின்னா, நீங்க ஐஏஎஸ்லயோ ஐஎஃப்எஸ்லயோ இருந்தீங்கன்னா, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இந்த பணியில் இருப்பவர்களாக கருதப்பட்டு நீங்கள் அந்த தேர்வை எழுத முடியாது. இதுதான் சட்டம், ஏற்கனவே இருக்க சட்டம் அதுதான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதை தாண்டி, இஃப் யூ பிகம் ஐஏஎஸ் or ஐஎஃப்எஸ் ஆஃப்டர் பிரிலிம்ஸ் 2026, யூ cannot ரைட் மெயின். சரிங்களா? நீங்க எழுதிருக்கீங்க, ரிசல்ட் வருது, லேட் ஆகுது, ஏதாவது ஆகுது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்க 2026 மெயினை எழுத முடியாது. ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் கன்சிடர்ட் அஸ், நீங்க ஆல்ரெடி பணியில் இருக்கிறீங்க, நீங்க பணி வேற தேர்வு எழுத முடியாது அப்படிங்கிறது சட்டம். இது முதல் விஷயம். இது ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த விஷயம், இஃப் யூ பிகம் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃப்டர் மெயின் ஸ்டார்ட்ஸ் பட் பிஃபோர் ஃபைனல் ரிசல்ட், யுவர் சிஎஸ்சி 2000 ரிசல்ட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் எனி சர்வீஸ். இதுவும் அப்படிதான். அதனுடைய எக்ஸ்டென்ஷன், நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஓகே, இந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், if you are already selected or appointed to IPS, that is Indian Police Service, in an earlier examination, you cannot get IPS again. இப்ப நீங்க 2024 எக்ஸாம்லயோ 23 எக்ஸாம்லயோ நீங்க ஐபிஎஸ் ஆயிருக்கீங்க. ஆனா நீங்க 2026லயும் உங்களுக்கு ஐபிஎஸ் வருது அப்படின்னா, இந்த சிஎஸ்சி 2026ல இந்த வருஷம் எழுத போறதுல you may appear, but IPS won't be allotted to you. இப்ப நார்மல் என்னன்னா, ஒரு ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ்ல இருப்பாங்க, ஐபிஎஸ்ல இருப்பாங்க, ஒரு கேடர் மாத்துறதுக்காக, இல்ல இந்த கேடர் வேண்டாம், வேற கேடர் போலாம், வேற பணிக்கு போலாம்னு மறுபடியும் எழுதுவாங்க. ஆனால் உங்களுக்கு அதே பணி, ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் காவல் பணி உங்களுக்கு ஒதுக்கப்பட மாட்டாது. அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஸ்டேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அங்க இருந்து நீ எக்ஸாம் இம்ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க, மறுபடியும் ஐபிஎஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம், எந்த சர்வீஸ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த சர்வீஸ்ல நீங்க இருந்தே ஆகணும் அப்படிங்க ஒரு சூழல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இஃப் யூ கெட் ஐபிஎஸ், தட் இஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஆர் குரூப் ஏ சர்வீஸ். குரூப் ஏ சர்வீஸ் அது வேற என்ன இருக்கு, ஆடிட் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்கு, ரெவன்யூ சர்வீஸ் இருக்கு, கஸ்டம்ஸ் இருக்கு, மீதி எல்லா சர்வீஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா குரூப் ஏ சர்வீஸ் அதுல 2026 கிடைச்சதுன்னா, யூ கேன் அப்பியர் 2027 ஒன் லாஸ்ட் அட்டெம்ப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன் லாஸ்ட் அட்டெம்ப்ட், அவ்வளவுதான்.
வித் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன் கீழே இருக்கு பாருங்க. யூ மஸ்ட் டூ. ஸோ யூ மஸ்ட் டேக் ஒன் டைம் எக்ஸம்ஷன் ஃப்ரம் தி ட்ரைனிங் டு ரைட் சிஎஸ்சி 2027. ஐஏஎஸ்ல குரூப் ஏல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கப்பா. ஆனால் நீங்க ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்களுடைய கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிகிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கித்தான் நீங்கள் இந்த தேர்வை எழுத முடியும். நீங்க ஒன் டைம் எக்ஸம்ஷன் வாங்கியே ஆகணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது யூ மஸ்ட் ஜாயின், யூ மஸ்ட் அட்லீஸ்ட் ஜாயின் தி ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அடிப்படை ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அந்த பேசிக் ட்ரைனிங்ல நீங்க கண்டிப்பாக சேர வேண்டும், சேர்ந்திருக்க வேண்டும் என்பது அடுத்தது. நம்ம நார்மலா என்ன ஆகணும், இந்த எக்ஸ்டென்ஷன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சேர மாட்டாங்க, நேர கோர்ஸ்ல சேருவாங்க, இல்லாட்டி ஒரு வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேப் இருக்கும். ஆனா நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த ரூல். இது வந்து ப்ரொவைடட். அதுக்கு அப்புறம் ஃபர்தரா இஃப் யூ டோன்ட் ஜாயின் ட்ரைனிங், don't take exemption and 2026 service allocation will be cancelled. முடிஞ்சு போச்சு. நீங்க ட்ரைனிங்கும் சேரல, எக்ஸம்ஷனும் வாங்கல அப்படின்னா என்ன சர்வீஸ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தாலும் மேற்கண்ட சர்வீஸ்ல உங்களுடைய சர்வீஸ் கேன்சல் ஆயிடும். பணி அது இல்ல, போயிடும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க. இஃப் யூ கிளியர் 2027 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அடுத்த வருஷம், அப்ப ரிசல்ட் 2028ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது ஒரு வருஷம் கழிச்சு ரிசல்ட் வரும். யூ கேன் சூஸ் ஒன் சர்வீஸ். நல்லா பாத்துங்க, ஒன் சர்வீஸ் தட் இஸ் எய்தர் சிஎஸ்சி 2026, தட் இஸ் இந்த வருஷம் இப்ப இந்த அட்டவணையில் என்ன வந்திருக்க எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது, அல்லது ஆர் 2027 சர்வீஸ், 26 சர்வீஸ் அல்லது 27 சர்வீஸ். சரியா? இந்த சூழல்ல தி அதர் சர்வீஸ் வில் பி கேன்சல்டு ஆட்டோமேட்டிக்கலி. முடிஞ்சு போச்சு. நீ 2027 தேர்வு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து 2026 தேர்வில் உள்ள ஒரு சர்வீஸ் எடுக்கலாம், அல்லது 2027 உள்ள சர்வீஸ் எடுக்கலாம். ஏர்லியரா நீங்க சர்வீஸ்ல இருந்துட்டு நீங்க இம்ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா மற்ற சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிடும். இது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இஃப் யூ டோன்ட் கெட் அண்ட் எனி சர்வீஸ் இன் 2027, தட் இஸ் சிஎஸ்சி 27ல உங்களுக்கு சர்வீஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா you can continue with your 2026. சப்போஸ் நீங்க வந்து ஒன் டைம் எக்ஸம்ஷன் வாங்கி எக்ஸாம் எழுதி 2027 சர்வீஸே கிடைக்கலப்பா, அப்படி ஒரு சூழல் வருது. அன்னைக்கு நீங்க 2026ல என்ன சர்வீஸ் உங்களுக்கு அலாட் ஆச்சுதோ அந்த சர்வீஸ்ல நீங்கள் தொடரலாம், அதான் ரூல். அடுத்த பாயிண்ட், அடுத்த பாருங்க. இஃப் யூ டோன்ட் join training on both CSE 2026 or 2027, both allocations will be cancelled. நீங்க வந்து 2006ல ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கீங்க, எக்ஸாம்ஷன் வாங்கிட்டு 2007ல பரீட்சை எழுதுறீங்க, ஆனா நீங்க எங்கேயும் ஜாயின் பண்ணல, ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சர்வீஸ் கேன்சல் ஆயிடும். போத் அலோகேஷன்ஸ் will be cancelled. சரி, அதுக்கப்புறம் seniority will not be affected if counted normally. இப்போ நீங்க வந்து ஒரு வருஷம் எக்ஸம்ஷன் வாங்கிட்டு மறுபடியும் இங்க போய் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ அப்படித்தான், இப்போ நீங்க லேட்டரா ஜாயின் பண்ணி உங்களோட சீனியாரிட்டி உங்களோட இன்டாக்டா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஜாயின் பண்ணாலும் உங்களுடைய சீனியாரிட்டி நீங்க அது முதல் வருஷத்துல இருந்துகிட்டே இருப்பீங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் தான். ஆஃப்டர் திஸ் யூ cannot appear 2028 or later unless you resign from the service. இதுதாங்க முக்கியமான கேட்ச். 2028 அட்டம்ப்டுக்கு நீங்க எழுதுனீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த எக்ஸம்ஷனு ஒன் டைம் வாங்குறது, பெர்மிஷன் வாங்குறது எதுவுமே கிடையாது. 2028வது வருஷத்துல இருந்து நீ சிவில் சர்வீஸ் எழுதணும்னா நீ சர்வீஸ்ல இருந்தனா அந்த சர்வீஸை ரிசைன் பண்ணிட்டு தான் நீங்க சர்வீஸ்ல மறுபடியும் இந்த தேர்வை எழுத முடியும். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். அடுத்து ஃபர்தர் விடலாவீங்க. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் to use remaining attempts after taking one time exemption. ஒரு டைம் எக்ஸம்ஷன் வாங்கிட்டோமா, 2026ல வாங்கியாச்சு, 27ல வாங்கியாச்சு. சரியா? அதை தாண்டி உங்கள்கிட்ட ரிமைனிங் அட்டெம்ப்ட் நிறைய இருக்கு. சரிங்களா? அப்படி ஒரு சூழல்ல you must not join any service allotted to you. If you join, your future attempt will be blocked. இது என்னன்னா, நீங்க இந்த சர்வீஸ்ல ஒன் டைம் எக்ஸம்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் யூ மஸ்ட் நாட் ஜாயின் எனி சர்வீஸ் அலாட்டட் யூ அப்படின்னா இஃப் யூ ஜாயின் யுவர் ஃபியூச்சர் அட்டெம்ப்ட் தட் வில் பி பிளாக்ட்.
முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அட்டெம்ப்ட் எழுத முடியாது. தட் இஸ் தர். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி இன் சர்வீஸ் 2025 ஆர் ஏர்லியர் 2025 இப்போ ரிசல்ட் வரப்போகுது சரிங்களா. அதுக்கு முந்தியோ யூ கெட் ஒன்லி ஒன் சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ். 2026 சான்ஸா இருக்கலாம் அல்லது 2027 சாய்ஸா இருக்கலாம். வித்தவுட் ரிசைனிங், நீ ரிசைன் பண்ணாம என்ன சர்வீஸா இருந்தாலும் 2026 ஒரு அட்டெம்ப்ட், 2027 ஒரு அட்டெம்ப்ட், ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட். அதற்கப்புறம் 2028 எனக்கு நிறைய அட்டெம்ப்ட் இருக்கு, நான் எழுதணும், எக்ஸாம் எழுதணும் முடிவு பண்ணீங்கன்னா யூ ஷுட் ரிசைன். யூ மஸ்ட் ரிசைன் ஃபர்ஸ்ட், தென் யூ ரைட் எக்ஸாமினேஷன். இதுல இருந்து என்னன்னா, ஒரு டைம் உங்களுக்கு சர்வீஸ் அலாட் ஆயிடுதுன்னா அந்த எக்ஸாம்ஸும் 2027 வரைக்கும் தான். அதுக்கு அப்புறமா சர்வீஸ் அலாட் ஆச்சுன்னா நீங்க மறுபடி தேர்வு எழுத முடியாது என்பதுதான் சட்டம். ரைட்டா? அதனால அவரவர் விதி, அவரவருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதெல்லாம் விட்டுட்டுருங்க. ஸோ த லைஃப் வில் பி ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸலண்டாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி டாப்பர் ஆகணும் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அதே மாதிரி நம்ம சர்வீஸ் அலாட்மெண்ட் கேடர் அலாட்மெண்ட் ரூலே நம்ம பார்த்துட்டோம். அதுவும் இன்னும் பயங்கரமா இருக்கு. ஸோ இது ஃபர்தர் சேஞ்ச். ரைட்? ஸோ சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்த சட்ட ஓட்டைகள் எல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை யூபிஎஸ்சி கொண்டு வந்திருக்காங்க அண்ட் டிஓபிடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வாட் வி ஹவ் சீன் இட் ஹியர். ஸோ திஸ் இஸ் த பார்ட். ரைட்? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2026 கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள், குடிமைப்பணி தேர்வில் கொண்டு வரப்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் என்னங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.